ஃபவுண்டேஷன் மேக்ஸில் இண்டிசஸ்ங்கிற சாப்டரில் 17th சம் இது. The value of 8/27 the whole power minus 3 into 32/243 the whole power minus 1/5 is 9/4, 4/9, 2/3 none. இதில் எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா 8/27 the whole power minus 1/3 into 32/243 the whole power minus 1/5ன்னு கொடுத்துருக்கு. இதை பாசிட்டிவ் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை தலைகீழாக எழுதுனா போதும். இந்த ஃப்ராக்ஷனை 27/8 the whole power 1/3 அப்படின்னு எழுதி, அதே மாதிரி இதையும் 243/32 the whole power 1/3ன்னு 1/5 அப்படின்னு எழுதுனா போதும். உள்ளே இருக்க பின்னத்தை ஃப்ராக்ஷனை மாற்றினா போதும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இதுக்கு தனி பவர், இதுக்கு தனி பவர், அதே மாதிரி இதுக்கு தனி பவர், இதுக்கு தனி பவர். 27 எப்படி எழுதலாம்னா 3 கியூப்னு எழுதலாம். 3 3s are 9, 9 3s are 27. 8 எப்படி எழுதலாம்னா 2 கியூப்னு எழுதலாம். 2 2s are 4, 4 2s are 8ன்னு. அது மாதிரி 243 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 381, 327, 39, 33, 3/5ன்னு பிரிக்கலாம். 5 3 இருக்கும் பாருங்க. அப்போ 3/5 the whole power 1/5. 32 ஏற்கனவே நிறையா சம்மில் போட்டிருக்கேன். 2/5 the whole power 1/5. இப்படி பிரித்த பிறகு இந்த 3 3 கேன்சல் ஆகிடும், இது 3. அது மாதிரி 5ம் இந்த 5 5 5 எல்லாம் கேன்சல் ஆகி இதுலேயும் 3/2 தான் மிச்சம் இருக்கும், இதுலேயும் 3/2 தான் மிச்சம் இருக்கும். அப்போ ஆன்சர் 9/4. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நெகட்டிவ் பவரை பாசிட்டிவ் பவரை மாற்றுறதுக்கு உள்ளதை தலைகீழாக எழுதுறோம். ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம், ஒரே ஒரு நம்பர் இருந்தால் அதை கீழே கொண்டு வரலாம். 2 நம்பர் இருக்கையில் இது கீழே வந்து இது மேலே வந்துடும், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ இதை வந்து தலைகீழாக எழுதுகிறோம். 27/8ன்னு எழுதுகிறோம், இதை 243/32ன்னு எழுதுகிறோம், இதை 3 கியூப்னு எழுதுகிறோம், இதை 2 கியூப்னு எழுதுகிறோம், இதை 3/5ன்னு எழுதுகிறோம், இதை 2/5ன்னு எழுதுகிறோம். அந்த இதெல்லாம் கேன்சல் ஆகி மிச்சம் இருக்கிறத பெருக்கணும்னா 9/4 தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏ 9/4 தான் இதனுடைய ஆன்சர்.